உலகத்திலே காதல் முதல் செய்ய வேண்டியது யார் என்றால் பெத்த தாயிடம் உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் செய்யறதுதான் காதல். என்ன காதல்? என்ன என்ன இருக்கு அதுல? ஒன்றும் இல்லை. அவ வாட்டு சிரிச்சிட்டு போயிடுவா, நீ சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு பின்னாடியே தெரியணும். கடைசியில் அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் 1 மாசமா ஒரு பிள்ளை முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன். அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. தெரிஞ்சு இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீமு அது இதுன்னு ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்து பாவாடா சுடிதாரு லெக்கில்ஸு ஹைக்கில்ஸு லூப்பு எல்லாமே சோப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். கடைசியில் அந்த பிள்ளை பக்கத்தில் போய் நின்றுருக்கேன். அந்த முண்டைக்கு எத்து பல்லு செத்து அங்கனே மாண்டு எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உண்மையிலேயே உங்களை நேசித்த பெண்களை கைவிடாதீங்க. அப்படி காதலிச்சாலும் பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்த்துக்கள் அருண் ப்ரோ. இங்க தாய்மாரெல்லாம் இருக்கீங்க, ஏன் முக்காடை போட்டு இது பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பேனு வெளியேறாம இருக்கிறதுக்கு முக்காடை போடுறியா? மதப்பா கேத்தா முக்காடை எடுத்தா எடு. ஏற்கனவே மருதமணி படுத்து கிடக்க நிலைமையும் சரியில்லை. ஆனால் உலகத்திலே அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து சாகிற வரைக்கும் தன் குடும்பத்தையே நினைத்து வறுமையில் வாடக்கூடிய ஒரே ஜீவன் ஆம்பளைதாயா. பொம்பளைகளுக்கு என்ன கவலை? விடிஞ்சா சீரியல், கரண்ட் இல்லைன்னா தாயம். எங்கடி தாயம்? எங்க ஒரு 12, எங்கடி ஒரு 2, ஒரு 3 ஆடி அவுசாரி வாடி வாடி ஒரு முத்தாயம் பேச போறேன். இவங்க ஆம்பளை வரேன் அடங்கோத்தா ஒரு சோக்கர் வாடா அடங்கொம்மா பண்ண என்னடா ஆசு ஓ மசுரு. இதே வாழ்க்கையா? சூதாட்டம். அதே மாதிரி இப்போ பிரிப்பேடு கேமும் வயலு உரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பேக்க தூக்கி போட்டவுடனே செல்லு சார்ஜ் ஏறிச்சா மம்மி, அவங்க அம்மா ஏறி விட்டது. மொட்டை மலையை வச்சு குச்சு குச்சு ப்ரோ அங்கே சந்துக்குள்ள வரேன் ப்ரோ, ப்ரோ உங்க பக்கம் வரேன் ப்ரோ, இந்த பக்கம் வரேன் ப்ரோ. பார்த்தா ஊருக்காரன் போனா அருவாளர் திருடன்னு நினைச்சு போனா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வா ப்ரோ அங்கிட்டு வா ப்ரோ. என் நாடக கலையா எந்த கலையா இருக்கட்டும் அண்ணே, ஒரு பொழுதுபோக்கம் மட்டும்தானே பார்க்கணும். இது வெறி ஒன்று பார்க்கக்கூடாதுண்ணே. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அடுத்தவனை போல நம்ம வாழ நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும்னே. போறாம இந்த உலகத்துல பேண்ட்டை ஏற்றி விட்டு உட்கார்றது நல்லது. அவ்வளோதான், கண்டென்ட்டுக்கு ஆள் வந்துட்டேன், சோழி முடிஞ்சு. இந்த ஐஸ்கிரீம் வைக்கிறாருல்ல, இவர்கிட்ட போய் சின்ன பிள்ளைய கொண்டு வா, அவங்க அம்மா சொல்லும் ஏய் குறுக்கு ஐஸ் திங்கக்கூடாது தடுமை பிடிச்சிடும். உடனே ஐஸ்கிரீம் சொல்லுவார், சாப்பிடலாம்க்கா, இதில் இஞ்சி சுக்குலாம் சேர்த்துருக்கான். அவருக்கு வியாபாரம் ஓடணும், எதை என்னால முடிஞ்ச உதவி. அவன் போய் காசை வட்டி போடக்கூடாது, நீ செய்ய வேண்டியதே நான் துருநீரை முடிஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஜவுளி கடைக்கு போ, சத்திரக்குடி ஜவுளி கடையில் ஒரு ஆம்பளை அப்படியே ஜவுளி கடை நின்றுக்கிட்டு முரட்டு மீசியோட என்ன தம்பி வேணும், நம்மளால் பார்ப்பேன் ஒரு மசூரி வேணாம்டா. இதே ஒரு லேடிஸ் இருக்கட்டும், நம்ம இளைஞர் போவேன், அவங்க உடனே அழகா பேசுங்க. அதே பிசினஸ் இருக்குடா, அதெல்லாம் பொம்பளையத்தையும் வச்சிருப்பாங்க எப்பயுமே. சொல்லுங்க சார் என்ன பாக்குறீங்க? அவன் சொல்லுவேன் ஒன்னேத்தையும் பார்க்க சொல்லாம சொல்லுவேன். சட்டியே ஓட்டிருக்க மாட்டேன், ஜெய்சா சொல்லுவேன் 90ல் இருக்கா, அது சொல்லணும் 300ல் இருக்கு, பரவாயில்ல சட்டியை போடுவேன், அங்கேயே கிடக்க வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு அனுபவம் தானே. தீபாவளிக்கெல்லாம் வெடி ஓடும் போது ஒவ்வொருத்தையும் விரல் வாங்கினேன். ஆனால் விரண்டுங்க இப்படி போய் வைக்க போவேன், பக்கத்து வீட்டில் வெடிக்கும் டம்முன்னு, நம்ம வெடிதான் வெடிச்சு வச்சுன்னு 1/2 கிலோமீட்டர் ஓடியாரு. இவன் தீபாவளிக்கு பார்த்த கூத்து சொல்ல முடியாது. தீபாவளி அன்னைக்கு முத நாளே பக்காளி லெமனு பீரு எல்லாம் கலந்து அடிச்சிருக்கேன். முண்டைக்கு சரியான போதை. இவன் மயம் இப்படிக்கான் இருக்கேன், 3வது படிக்கிறேன். அவன் சொல்லியிருக்கேன், அப்பா பக்கத்து வீட்டில் எல்லாரும் வெடி ஓடுறாங்கப்பா, நம்மளும் போடுவான். இவன் ஓடு நெஞ்சுக்கு அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு வெளியே வந்திருக்கேன். காலையில் 5:30, தீபாவளி அன்னைக்கு 5:30. இந்த தூக்கி கட்டின முண்டை சட்டி ஓடலை. போய் அணிகுண்டு அப்படி வைக்கும் போது மயம் பின்னாடி பாக்கெட்டை வச்சு நின்றுருக்கேன். ஏப்பா இதுக்குள்ள ஒரு வெடி இருக்குப்பான்றீங்க. இவன் சொன்னான், இவன் போதையில அதை நீ வச்சு விட்றான்றீங்க. இவன் தோதா காலை இழிக்க வச்சு விட்டேன். வச்சு விட்டுனே ஓடி போய் அன்னைக்கு ஊர்நிலை வளர்த்து வந்தேன். இன்னும் அந்த பொண்ணு ஆனால் வெடி மருந்து பொல்லா போயது. என்ன 3 வருஷம் ஆகும் ஆடுறதுக்கு. அவன் சாரப்பா வெடின்ட்டேன். பம்பா அம்பா பாட்டு தாண்டா. சர்ரா பம்பா.